1986ஆம் ஆண்டில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. மற்ற சட்டங்களைப் போல தடுப்பு, தண்டனை போன்ற அம்சங்களை கொண்டிருக்காமல் பாதிக்கப்பட்ட நுகர்வோருக்கு நிவாரணம் வழங்குவதை முதன்மை நோக்கமாக கொண்டிருக்கிறது இந்த சட்டம். பொருள்களையும் சேவைகளையும் பயன்படுத்துவோர் அவற்றின் குறைபாடுகளால் பாதிக்கப்படும் போது உடனடியாக நிவாரணம் பெறும் வகையில் இச்சட்டம் இயற்றப்பட்டது. சுமார் 30 வருடங்களுக்கு முன்பு நடைமுறைக்கு வந்த சட்டத்தின் இப்போதைய பயன்பாட்டை பற்றி பேசுகிறது இந்த வார சுவடுகள். சென்னையைச் சேர்ந்த ஹேமாவதி சந்தித்த இழப்பு கொடூரமானது. அவர் இளம்பெண்ணாக இருந்தபோது மருத்துவ சிகிச்சையின் போது ஏற்பட்ட அலட்சியத்தால் அவரது தாயார் கலைச்செல்வி மரணமடைந்தார். ஆயிரத்தி 1999ஆம் வருடத்தில் நடந்த சம்பவம் அது. அதற்கு 15 லட்சம் ரூபாய் இழப்பீடு கேட்டு 2001ஆம் ஆண்டில் சென்னை மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றத்தில் அவர் வழக்கு தொடுத்தார். 13 வருடங்களுக்கு பிறகு 2014ஆம் ஆண்டில்தான் 7 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கச் சொல்லி தீர்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. நீதி கிடைத்தது என்று ஹேமாவதி மகிழ்ந்தாலும் இந்த நிவாரணத் தொகை என்பது அவருக்கு ஏற்பட்ட இழப்பை நிச்சயமாக ஈடு செய்யாது. அவங்களுக்கு யூட்ரஸ்ல கட்டி, கர்ப்பப்பையில கட்டி இருக்குன்னு சொன்னாங்க சார். டாக்டர் செக்கப், வயிறு வலின்றுவாங்க அடிக்கடி. சரி டாக்டர்கிட்ட செக்கப் போனோம். ரொம்ப அடிக்கடி வயது. சரி செக்கப் போகும்போது இவங்க ஸ்கேன் இதெல்லாம் பார்த்தோம், யூட்ரஸ்ல கட்டி இருக்கு, அதை சிசேரியன் பண்ணி எடுக்கணும்னாங்க. சரி சிசேரியன் பண்ணி எடுத்தாங்க. ஆலந்தூர்ல ராஜேந்திரா நர்சிங் ஹோம்ல, அவங்க கிளினிக் கிடையாது, அவங்க ஒரு டாக்டர் மூலயமா, இவங்க ரமாதேவி டாக்டர் தான் பண்ணது. இந்த ராஜேந்திரா நர்சிங் ஹோம்ல வச்சு இவங்க ஆப்ரேஷன் பண்ணாங்க. பண்ணி ஃபர்ஸ்ட் பண்ணிட்டாங்க, ஃப்ரைடே பண்ணாங்க, மார்னிங் பண்ணிட்டு 2 நாள் கழிச்சு அது அப்போ மறுநாளே வயிறெல்லாம் வீக்கமாக ஆயிடுச்சு. அப்போவே கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நார்மல் தான், சரியாயிடும், நீங்கள் சாப்பிட கொடுங்க அப்படின்லாம் சொன்னாங்க. மறுநாள் போயிட்டு திரும்பவும் வருவாங்க. அவங்க ஒரு தடவை ஒன்ஸ், ஒரு நாளைக்கு டாக்டர்ஸ்னா 2 வேளை முன்னாடி பார்க்கணும், ஒன்ஸ் ஒரு தடவை தான் வந்துட்டு போவாங்க. பார்த்துட்டு போனேன். சரி என்ன மேடம் சாப்பிட்டாலும் வாமிட் வேற, ஆப்ரேஷன் பண்ணால் வாமிட் எடுக்கக்கூடாதுன்னா 2 நாளாக வாமிட்டு தொடர்ந்து. காலெல்லாம் எல்லோவாயிடும், எல்லாமே எல்லோவா இருந்து வாமிட்டும் எல்லாவா இருக்கு. எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. சரி டாக்டர்கிட்ட போயிட்டு சொல்லி, அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க, ஒன்றும் பயப்படாது, நீங்கள் கஞ்சி கொடுங்க 2 நாள், இதெல்லாம் கொடுத்துட்டு தான் இருந்தோம். 3 நாளாக அந்த மோஷன் போல அதெல்லாம் சொன்னேன். ஆனால் அந்த வீக்கம் குறையல. மோஷன் போன்னு சொன்னதுக்கு அப்புறமா இது திரும்பவும் பார்க்கலாம், 2வது ரீஓப்பன் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாங்க. என்ன மேடம் எப்படி சொல்றீங்க அப்படின்னா, இல்லைம்மா இது ஏதோ ஃபால்ட் இல்லை, வீக்கமாக இருக்குது, என்னன்னு தெரியல, பார்க்கலான்னு சொல்லிட்டு திரும்ப மயக்க டாக்டர்லாம் கூப்பிட்டு வர வச்சு திரும்ப ரீஓப்பன் மண்டே, எப்போ இது ஃப்ரைடே பண்ணது, திரும்ப மண்டே பண்ணாங்க. மண்டே பண்ணி ஈவினிங் பண்ணாங்க. ஈவினிங் பண்ணப்போ வயிறு ஃப்ளாட்டாக ஆயிடுச்சு, நல்லா ஆயிடுச்சு. ஆனால் அப்போ அந்த மூக்கில் டியூப் விட்டு அப்போ கிரீன் கலரில் வந்துச்சு அவங்களுக்கு. அந்த வாமிட் எடுத்தது கிரீன், ஃபர்ஸ்ட் எல்லோவா அது கிரீன் கலராக வந்தது. அதுக்கப்புறம் ஃபீவர் அதிகமாகிடுச்சு. அப்பவும் டாக்டர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி தான் சிஸ்டர்கிட்ட சொன்னேன். நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்க அவங்ககிட்ட இந்த மாதிரி ரொம்ப பெயினாக இருக்குது சொன்னாங்க. சிஸ்டர் பாருங்க அப்படின்னு. நானும் என் பிரதர் இருந்தால் அங்கே ஒருத்தர் தான் இருக்கணும். நான் அம்மாவை பார்ப்பேனா இல்லை போய் டாக்டர் நர்ஸை போய் கூப்பிடுவேனா, அவங்க காலை அசைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. காலை அசைச்சா அந்த சிசேரியன் இடத்துல போய் நைட்டி ஒட்டிக்குது. சரி கூப்பிட்டா அவங்க சரியான ரெஸ்பான்சிபிளே கிடையாது. சிஸ்டர்ஸ்ங்க ஒழுங்காகவே இல்லை, பார்க்கல, நைட் டியூட்டி பார்க்குறேன்னு தூங்குறாங்களே தவிர யாரும் சரியாக கவனிக்கல அம்மாவை. சரி சொல்லிட்டு அப்புறம் 2 தடவை வருவாங்க. ரொம்ப பெயின் கில்லர்லாம் போட்டால் வலி போடக்கூடாதுமா அப்படின்னா. சரி நீங்கள் டாக்டர்கிட்ட சொல்லுங்க, இல்லை நான் ஃபோனாவது கொடுங்க, நான் கால் பண்ணி மேடம்கிட்ட பேசுகிறேன், இல்லை இப்போ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இப்போ அதனால எடுக்க மாட்டான்னாங்க. சரி அப்படியே அவங்கள பார்த்துட்டு காலையில் 4 மணி ஆச்சு. என் தம்பிக்கு உடனே கால் பண்ணி அவனை வர திரும்ப இப்பயாவது போய் சொல்லுங்கன்னா, இருங்க இப்போ பண்ணுறேன் 6 மணிக்கு மேலே ஃபோன் பண்ணி அவங்க 9 மணிக்கு வராங்க டாக்டர். 9 மணிக்கு மயக்க டாக்டர்லேருந்து எல்லாம் அன்னைக்கு யார் யார் இருந்தாங்களோ எல்லாருமே ரூம்குள்ளே போனவங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் சொல்லவே இல்லை, என்ன ரீசன் என்னன்னா எதுவுமே சொல்லலை. அதுக்கப்புறம் 9 மணிக்கு ரூம்குள்ளே போனவங்க 1:30 மணிக்கு என்கிட்ட சொல்கிறாங்க, ராமச்சந்திரா ஷிஃப்ட் பண்ணணும், இங்கே ஐசியூ வார்டு இல்லை,
அதனால அங்க ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னாங்க. ஏன் மேடம் இது உங்களுக்கு முதல்லயே தெரியும், அதான் இது அதுக்கு நல்லா இல்லம்மா, அதில் இப்போ எதுக்கு இப்போ 2வது பண்ணீங்க, இப்போ திரும்பவுன்னு இல்லை அங்கே உடனே இமீடியட்டாக பண்ணி ஆகணும் சரின்னு சொல்லிட்டு அவங்களே ஆம்புலன்ஸ் வச்சு வந்தாங்க. இது ராமச்சந்திராவில் போய் பண்ணிட்டு அவங்க கொடுத்த ஸ்லிப்பு எல்லாமே வாங்கிட்டு போயிட்டாங்க. என் கையில் எதுவும் கொடுக்கல, வாங்கிட்டு போயிட்டு அவங்க ஒரு 63 நாள் 65 நாள் இருந்தாங்க. அங்கே ஹோல்ஸ் போட்டு தொண்டையில் எல்லாம் இது பண்ணி பேசுவாங்கன்னு பார்த்தா ஒரு எதுவுமே இல்லை. அங்கே ஒரு 1 ஹவர் பேச சொல்லுவாங்க டெய்லி, அம்மாகிட்ட பேசுங்கன்னுவாங்க, பேசுவோம். எதுவும் இதுவாகிற மாதிரி தெரியல. அவ்வளோதான், அது இதுவாகிட்டாங்க அம்மா. அதுக்காக தான் சரி கன்சியூமர் கோர்ட்டை எங்கள் கேஸ் போடலாம். இப்போ மானநஷ்ட அம்மா ஒர்க் பண்ணியிருந்தாங்க, அவங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமே எங்களுக்கு, வேற ஒன்றும் இல்லை. சரி இது கன்சியூமர் கோர்ட்டுக்கு போனால் கொஞ்சம் மான நஷ்டம் போட்டு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனது. எங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. அதுவும் நாங்கள் கேட்ட அமௌண்ட்டு போட்டதே கம்மி அமௌண்ட்டு தான், அதுலேயும் பாதி தான் வந்திருக்கு எங்களுக்கு. அப்போ போட்ட பீரியட்ல வந்திருந்தா கூட ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்போம். இப்போ இருக்கிற விலைவாசிக்கு அந்த பைசா வச்சுட்டு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா ஒரு பக்கம் சரி இத்தனை வருஷம் கழிச்சு நாங்க ஜெயிச்சிருக்கோம் போது சந்தோஷமா இருக்கு. இப்போது பொருள்களையும் சேவைகளையும் பெறுவதற்கு இணைய வழி அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. இணையவழி பரிவர்த்தனைகளையும் நுகர்வோர் பாதுகாப்பு சட்ட வரையறைக்குள் கொண்டு வர வேண்டும் என்கிறார் நுகர்வோர் நீதிமன்ற வழக்குரைஞர் பழனியப்பன். இப்போதைக்கு எல்லாமே ஆன்லைன் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே ஒரு ஆபீஸ் கிடையாது, ரசீது கிடையாது. எல்லாமே நம்ம பில் பேமெண்ட், கேஷ் பேமெண்ட்ஸ் எல்லாமே கிரெடிட் கார்டு மூலமாகவும் பேங்க் டிரான்சாக்ஷன் மூலமாகவும் போயிட்டு இருக்கு. அப்ப நம்ம டாக்குமெண்ட்ஸ் இல்லாம பேப்பர்லெஸ் ஆபீஸ் மாதிரி தான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அதற்கு தகுந்தாற் போல இப்போ ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் கொண்டு வரணும். அதற்கு கவர்மெண்ட்டும் அந்த இதுல திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது கூடிய விரைவில் அது கொண்டு வந்தாங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்னன்னா நீங்க நம்ம இப்போ ஒரு வியாபாரி எங்க இருக்காரோ அவருடைய அட்ரஸை பேஸ் பண்ணி இல்ல அந்த வியாபாரம் எங்க நடைபெற்றதோ அதை பேஸ் பண்ணி நமக்கு வழக்கு தாக்கல் பண்றோம். இப்போ இந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க இந்தியாவில இருக்க மாட்டாங்க, இல்ல இந்தியாவில யாராவது ஒரு மூலையில யாராவது ஒருத்தர் தான் இருப்பாரு. அவருக்கும் அந்த பிசினஸ் சம்பந்தமே இல்லாம இருக்கும். இந்த டிரான்சாக்ஷன் எல்லாமே அமெரிக்காவோ வெளிநாடுகளோ தான் தொடர்புள்ளதான் இருக்கும். அப்ப நம்ம இங்க அந்த வழக்கு தாக்கல் செய்யணும்னா அவங்க மேல ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னா அது முடியாம போயிடும். இப்ப இதுக்கு ஒரு சட்ட திருத்தம் அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அது கூடிய விரைவில் செயல்படுத்தினாங்கன்னா அது எல்லாருக்குமே அது பயன்பாடா இருக்கும். பொது ஜனங்கள் அதிகமா பாதிக்கப்படுறது விளம்பரங்களாலதான். அந்த விளம்பரத்துல வர உண்மைத்தன்மைகள் யாரும் நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம எதுவும் அதை சோதிக்க முடியாது. அது உண்மையா அவங்க கொடுக்கிற விளம்பரம் சரியா தப்பான நம்ம யாருக்கும் தெரியாது. இப்போதைக்கு இருக்கிற காலகட்டங்கள்ல அதுக்கு ஒரு செயல்பாடுகள், அதுக்கு ஒரு கமிட்டி மாதிரி கொண்டு வரலாம்னு யோசிச்சிருக்காங்க. சட்ட மாணவர்களும் நம்ம அதுக்கு இப்ப பாடுபட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு வரைவு தீர்வும் ரெடி பண்ணி கவர்மெண்ட் அனுப்பியிருக்காங்க. அதே போல அந்த விளம்பரங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு சட்டம் கன்சூமர் ஆக்டுக்கு கீழே வந்தாலுமே அது ரொம்ப பயன்பாடா இருக்கும். மக்கள் அதுல இருந்து பாதிப்புல இருந்து நிறைய மீட்கப்படுவாங்க. 1986 வருடத்திய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அறிமுகமான காலகட்டத்தில் அதன் வரையறைக்குள் அனைத்து வகையான பொருள்களையும் சேவைகளையும் கொண்டு வந்து சாதாரண மக்களான நுகர்வோருக்கு உதவும் ஒரு நோக்கம் இருந்தது என்று நினைவுபடுத்துகிறார் நுகர்வோர் வழக்குரைஞரான ஸ்ரீமதி. நுகர்வோர் நீதிமன்றம், நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அமைப்பு எல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா ஓடிட்டு இருக்கு. 30 வருஷத்துல நம்ம நிறைய மாற்றங்கள் பார்த்திருக்கோம். இனிஷியலா பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா வந்த ஆக்ட், நிறைய பேர் எந்தூசியாசம் இந்த ஆக்ட்ல ஒரு சர்வீசஸா கொண்டு வரச்சேவும் there used to be a different kind of feel about it. அதாவது ஒரு அப்ரோச்சே டிஃப்ரெண்டா இருந்தது. எனக்கு ஞாபகம் முதல்ல ஸ்டேட் கமிஷன் ஜஸ்டிஸ் காதர் அவர்கள் was the president over there. அவரோட ரமணி மதுரநாயக்கம் அண்ட் மாணிக்கம் அவங்க இருந்தாங்க. ஒரு நாளும் ஒரு புது சட்டம் it used to be something where there was a path breaking approach in the state commission. ஜஸ்டிஸ் காதருக்கு முன்னாடி நம்ம போய் ஆர்கியூ பண்றச்சே it used to be a pleasure. அவர் என்னன்னா he will try to see that the consumer is most benefited and the way the law was laid down at that point of time, அதாவது பேங்கிங் வருமா வராதா, மெடிசன் வருமா வராதா, railways வருமா, whether state government authorities will come under, ESI, EPF, ஒரு தடவையும் chit funds, all of it was being explored by the court. அதாவது ஒரு புதுசா ஒரு சட்டம் கொண்டு வரச்சே அதை try to reach it out to the common good, to the common public என்ற சமயம் the best person was sitting then, who was the first president of the state commission, அவரை பத்தி டெஃபினட்டா மென்ஷன் பண்ணணும்.
ஜஸ்டிஸ் சாதர் வந்து டிட் a whole lot of I should say path breaking approach. அவரோட கூட வந்து ரமணி மதுநாயக்கம் அம்மா இருந்தாங்க, மாணிக்கம் இருந்தாங்க. All of them used to see that the consumer was most benefited. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் நன்மைகளை மேம்படுத்த என்ன செய்ய வேண்டும்? சட்ட திருத்தங்களா அல்லது முற்றிலும் புதிய சட்டமா? பதிலளிக்கிறார் நுகர்வோர்களுக்காக வாதாடி வரும் மூத்த வழக்குரைஞர் நடராஜ். ஒரு நாள்ல முடிக்கணும் சட்டம் இருக்கு. சில இந்த மாதிரி இடர்பாடுகள்னால ரெக்கார்டு வரதுல கொஞ்சம் டிலே ஆகிறதுனால எங்களுக்கு இந்த கஷ்டம். இந்த இடர்பாடுகள் சீக்கிரம் நீங்கும்னு எதிர்பார்க்கிறோம். மேல்முறையீடுல இருக்கிற ஒரு பிரச்சனைனா லோயர் கோர்ட் ரெக்கார்ட்ஸ் கொஞ்சம் துரிதமா அனுப்புனாங்கன்னா கொஞ்சம் சௌரியமா இருக்கும். சில டாக்குமெண்ட்ஸ் வந்து பாதி அனுப்புறாங்க, பாதி அனுப்பல. ஏன்னா இது வந்து டெல்லிக்கு சில பேப்பர்ஸ் போறதுனால அங்க போய் டெல்லியிலேருந்து பேப்பர்ஸ் வரதுக்கு காலதாமதம் ஆறதுனால பாதி பண்டில் தனியாக அனுப்ப முடியாது, முழு பண்டில் வந்தாடு தான் அனுப்ப முடியும். இதனால ஏற்படுற இடர்பாடு தான் இந்த டிலேக்கு ஒரு காரணம். அரசும் அப்பாயின்மெண்ட்ல கொஞ்சம் துரிதமா பண்ணணுங்க. இன்டர்வியூஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸை இன்னும் கொஞ்சம் ஸ்லோ பண்றாங்க. லீகல் போர்டும் செலெக்ஷன் கமிட்டி லிஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறமும் அப்பாயின்மெண்ட் டிலே ஆகிறதுனால தான் கொஞ்சம் பிரச்சனை. கன்சியூமர் டெபினிஷனே வந்து இன்னும் கொஞ்சம் விரிவாக கொண்டு வரணும். சேவை குறைவுன்றத பேங்கிங், பில்டிங், ஹாஸ்பிட்டல்ஸ் மற்றும் இப்ப இருக்கிறதோட அடிஷனல் நிறைய விஷயம் சேர்த்து கொண்டு வரலாம். இன்றைய காலகட்டத்தில் தேவையான சில குறைபாடுகள் இன்னமும் டச் பண்ணாமே இருக்காங்க, அதெல்லாம் கொண்டு வரணும். இப்போ மருத்துவ சிகிச்சையில குறைபாடு இருந்ததுன்னா முன் நடுவில் வந்து ஒழுங்கா போயிட்டு இருந்த கேஸ் எல்லாம் மெடிக்கல் போர்டுக்கு ரெஃபர் பண்ணணும்னு சொன்னாங்க. இப்ப அந்த நிலைமை மாறி நுகர்வோர் கோர்ட்ல டைரக்டா கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம்னு சொல்லி அந்த தீர்ப்பு மாற்றி அமைக்கப்பட்டதுனால தேங்கி கிடந்த வழக்குகள் திருப்பி புத்துயிர் பெற்று வந்திருக்குது. மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் இந்த கேஸ், மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் கேஸ்ல மட்டும் பேக்லாக் இருக்கத்தான் இருக்கும். ஏன்னா எந்த டாக்டரும் ஒரு டாக்டருக்கு எதிர்த்தா சாட்சி சொல்றது கிடையாது. மெடிக்கல் போர்டும் கொஞ்சம் மெத்தனமா இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை. அரசு வந்து அவங்க டாக்டர்ஸை வந்து ஒரு போர்டை ஃபார்ம் பண்ணி அட்லீஸ்ட் இந்த நுகர்வோருக்காகவாது பண்ணி கொடுத்தாங்கன்னா சந்தோஷமா இருக்கும். சின்ன விஷயம், ஒரு மெம்பர் 3 கோர்ட்லயும் ஒரு மருத்துவரை மெம்பரா போட்டாங்கன்னா மருத்துவ கேஸுகளுக்கு பெரும் உதவியா இருக்கும். அது ஏஞ்சல் அருள்ராஜுக்கு அப்புறம் எந்த கோர்ட்லயும் ஸ்டேட் கமிஷன்ல அப்பாயின்மெண்டே கிடையாது. அது முடிஞ்சு போய் கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆச்சு. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தில் தேவையான சீர்திருத்தங்கள் செய்து அதனால் சாதாரண மக்கள் அதிகம் பயன்பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்கிறார் மூத்த வழக்குரைஞர் ரவிக்குமார். இதுவரைக்கும் ரீஃபார்ம்ஸ்ங்கிறத வந்து 93ல ஒரு ஆக்ட் அமெண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் 2002ல ஒரு தடவை அமெண்ட்மெண்ட் வந்தது. இதுவே வந்து குறைச்சலான ரீஃபார்ம்ஸ் தான் நான் சொல்வேன். இதுக்கு இதே மாதிரி சட்டங்கம் வந்து செக்யூரிட்டைசேஷன் ஆக்ட் ஆர் ரெக்கவரி ஆஃப் டெட் ரெக்கவரி ஆக்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை கிட்டத்தட்ட அந்த மாதிரி வந்து ஒரு ரீஃபார்ம்ஸ் நடந்துட்டு மாட்டிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா கன்சியூமரிசம் வந்து ஒன்றுபட்டு செயல்படாதனால, கன்சியூமர்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் ஒன்றுபட்டு செயல்படாதனால வந்து இதான் மெதுவா இருக்குமோ ஒரு தோரணை எனக்கு தெரியுது. அதாவது வாய்ஸ் ஆஃப் தி புவர் ஹேஸ் நாட் பீன் ஹர்ட் இன் திஸ் கண்ட்ரி ஃபார் அ லாங் டைம்ங்கிறது தான் என்னோட அபிப்பிராயம். இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணி இதையும் வந்து மாற்றணும். கண்டிப்பா மாற்றங்கள் தேவை இருக்கு. அது போக வந்து கன்சியூமர்ஸோட கோர்ட்ல வந்து நிறைய பண வீக்கம் இருக்கிறதுனால வந்து கிளைம் பண்ற அமௌண்ட்டும் வந்து அதிகமாயிட்டே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த தீர்ப்புகள் வர்ற நிலப்பாட்டை பாத்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் ஆயிருது. ஃபைனாலிட்டி அந்த கன்சியூமர் கையில வந்து பணம் வந்து சேர்றப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ஆயிருது. அதுக்குள்ள நம்ம ஊர் இன்ஃப்ளேஷன் ரொம்ப ஹையா இருக்கு. அப்போ வந்து வர்ற பணத்துக்கும் அந்த கிளைம்டு காம்பன்சேஷனுக்கும் சரியா இருக்கா இல்லையாங்கிறத பார்த்தா நிச்சயமா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். நேஷனல் கமிஷன்ல நிறைய கேஸ் வர்றதுனால ஃபர்ஸ்ட் அப்பீலேயே வந்து அட்மிஷனா தான் எடுத்துக்கிறாங்க. இது வந்து மற்ற ஸ்டேட் கமிஷன்களும் ஃபாலோ பண்ணா, அட்மிஷன் ப்ரொசீஜரா ஃபாலோ பண்ணால் நிறைய தேவையற்ற அப்பீல்களையும் தவிர்க்கலாம். அதாவது ஃபார் தி சேக் அப்பீல்ஸ், நான் போடுவேன் அப்பீல், டயத்தை வாங்குவேன், கன்சியூமர் டயர்டாகிற வரைக்கும் வந்து இத நாங்க எங்க சாதமா பயன்படுத்திக் கொள்வோம்
என்று சொல்லப்பட நிறைய சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ், டெலிஃபோன், பில்டர்ஸ், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், இந்த மாதிரி அப்பீல்களை நிறைய தவிர்க்கலாம். அடுத்து எக்ஸிகியூஷன் பெட்டிஷனுக்காக தனியா ஒரு பெட்டிஷன் போட வேண்டியிருக்கு. ஒரு நுகர்வோர் ஐயா எனக்கு ஒரு மாசம் ஒரு தீர்ப்பு கொடுத்தீங்க, எனக்கு அவார்டு கொடுத்துட்டீங்க, ஒரு மாசத்துக்குள்ளேயே எனக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கீங்களா, 6 வாரம் டைம் கொடுத்தீங்க, கொடுக்கலை என்று ஒரு சாதாரண ஒரு மெமோவோ ஒரு குடிதமோ கொடுத்தால் அதை சுவமோட்டோவாக நுகர்வோர் நீதிமன்றத்தின் நேரத்தை வீணடிக்கக்கூடிய அலுவல்களை குறைக்க வேண்டும் என்று ஆலோசனை சொல்கிறார் வழக்குரைஞரான சங்கர். எப்படி பாத்தீங்கன்னா இந்த இருக்கிற நீதிமன்றங்கள்ல காலிங் ஒர்க், அதாவது ஒரு இது சம்மன் சர்வ் ஆயிடுச்சா, எதிரால் வந்தாரா, எதிர்வரை போட்டாரா, இதெல்லாம் கூட ப்ரெசைடிங் ஆஃபீஸர் பாக்குறாங்க. அதுலயே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் வேஸ்ட் ஆகிடுது. அதுக்கு என்ன பண்ணலாம்னா அந்த காலகட்டம் வரைக்கும் அதை வேற யாராவது ஒரு கோர்ட்ல ஒரு இன்னொருத்தர்கிட்ட அதை டெலிகேட் பண்ணிட்டு பிரசிடென்ட் ஆர் ப்ரெசைடிங் ஆஃபீஸர் அதாவது நீதிபதி சொல்ல போனா அவங்க ஒன்லி அந்த பர்பஸ் ஆஃப் ஆர்குமெண்ட் மட்டும் எடுத்துக்கிட்டாங்கன்னா டெஃபினட்டா இந்த அளவு இதை விட இன்னும் ரொம்ப சீக்கிரமா நுகர்வோருக்கு இதுவா இருக்கும், சீக்கிரம் டிஸ்போஸ் பண்ணலாம். கன்சியூமர் அவேர்னஸ் அது நெகட்டிவா பாசிட்டிவா, அந்த அவேர்னஸ்னால ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட நுகர்வோர் நீதிமன்றத்துக்கு நாடி வந்துடுறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா இருக்கிறது நீதிபதி அதே நீதிபதி தான், மொத்தமே 3 சென்னையை பொறுத்த வரைக்கும். ஆனா இந்த வால்யூம் ஹஸ் இன்க்ரீஸ். சோ அதனால என்ன பண்ணணும்னா சொன்ன மாதிரி எய்தர் ஒரு ஒன் மோர் பெஞ்ச் கான்ஸ்டியூட் பண்ணணும், அப்படி இல்லைன்னா அதர் ஆல்டர்னேட்டிவ் தட் சொன்ன மாதிரி இருக்கிற பிரெசைடிங் ஆபீசர் ஒன்லி ஆர்குமெண்ட் மட்டும் எடுத்து கேட்கிறபடி இருக்கணும். இந்த இதர வேலைகள் எல்லாம் அவங்க கிட்ட இருந்து தவிர்த்தணும். அப்படி எடுத்து பண்ணானா ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 10-15 மனுக்களையாவது விசாரிச்சு தீர்ப்பு சொல்லலாம். பொருள்களை பற்றியும் சேவைகளை பற்றியும் நுகர்வோருக்கு முழுமையான தகவல்கள் தெரிவிப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்கிறார் நுகர்வோர் வழக்குரைஞர் சுலோச்சனா. சிகரெட் அந்த புகையிலை அந்த இதுல பல போராட்டங்களுக்கு அப்புறமா தான் அந்த படம் எல்லாம் தெளிவா தெரியற மாதிரி, அதனால என்ன நோய் வரும் அந்த ஒரு பயத்தை ஏற்படுத்துறதுனால கூட அவங்க வாங்காம தவிர்க்கலாம் அப்படிங்கறதுக்காக அந்த மாதிரி பல போராட்டங்களுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஆயிருக்குது. அந்த மாதிரி எல்லா பொருளிலையும் என்னென்ன குறைகள் இருக்கு, என்னென்ன நிறைகள் இருக்குது, அத குறைகள் இருந்துச்சுன்னா அதை எப்படி நிவர்த்தி செய்யறதுக்கு யாரை தொடர்பு கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயம் எல்லாமே தெளிவா மக்களுக்கு தெரியற மாதிரி போட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்புறம் ஒவ்வொரு கடையிலயும் அந்த அறிவிப்பு வைக்கணும், வியாபாரிகளுக்கும் மக்களுக்கும் நல்லா தெளிவா தெரியணும். அப்பதான் ஒரு விழிப்புணர்வு வரும். அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு வந்துச்சுன்னா இங்க ஃபைல் பண்ற கேஸ் ஆகட்டும் ஏதாகட்டும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதல்ல அவங்களுக்கு விழிப்புணர்வு வரணும், மக்களுக்கு தன்னோட குறைபாட்டை தானே நிவர்த்தி பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு அறிவு வரணும், கண்டிப்பா வரணும். அப்படி இல்லைன்னா அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி வாழ்றாங்களோ இல்லையோ வசதிக்கு ஏற்ற மாதிரி ஏமாந்துட்டு இருக்கிறாங்க. 1986 வருடத்திய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் மாவட்டந்தோறும் உருவாக்கப்பட்ட நுகர்வோர் பாதுகாப்பு கவுன்சில்கள் சரிவர செயல்பட்டால் நுகர்வோர் உரிமைகளை குறித்த விழிப்புணர்வு இன்னும் பரவலாகும் என்று நம்புகிறார் மாநில நுகர்வோர் ஆணையத்தின் முன்னாள் உறுப்பினரான வாசுகி ரமணன். மாவட்ட நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு எக்ஸ்பார்ட்டி தீர்ப்பு அளிக்கப்பட்டால் அந்த தீர்ப்பினை மாநில ஆணையத்தில் சென்று தான் அதை செட்டிஸ்ஃபைட் பண்ண முடியும். எந்த கோர்ட் தீர்ப்பு வழங்குகிறதோ அந்த கோர்ட்டுக்கு அந்த எக்ஸ்பார்ட்டி உத்தரவை ரத்து செய்யும் அதிகாரம் இல்லை. அதை விட ஒரு மேலான கோர்ட்டுக்கு இப்ப கமிஷன் ஆர்டர் போட்டுதுன்னா அதை நேஷனல் கமிஷன்ல போய் தான் செட்டிஸ்ஃபைட் பண்ண முடியும். இது ஒரு நிச்சயமாக நுகர்வோருக்கு ஒரு தடங்களை ஏற்படுத்தக்கூடும், சிரமத்தை கொடுக்கக்கூடும், தாமதத்தை தரக்கூடும். அதனால் அந்த குறையை சரிப்படுத்த வேண்டும். எந்த நீதிமன்றம் எக்ஸ்பார்ட்டி உத்தரவு போடுகிறதோ அந்த மன்றத்திலேயே அந்த எக்ஸ்பார்ட்டி ஆர்டரை செட்டிஸ்ஃபை பண்ணும்படியான ஒரு ப்ரொவிஷனை கொண்டு வந்தால் நிச்சயமாக சரியான ஒரு தீர்வாக இருக்கும். நுகர்வோர் நீதிமன்றம் பிறப்பிக்கின்ற அரெஸ்ட் வாரண்டை இந்த காவல் நிலையங்கள் மதிப்பதே இல்லை. அது ஒரு இஃபெக்டிவ், அந்த வாரண்டை இஃபெக்டிவா செயல்படுத்துவதற்கு நிச்சயமாக ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட வேண்டும். டிஸ்ட்ரிக்ட் வாரியாக டிஸ்ட்ரிக்ட் கன்சூமர் ப்ரொடெக்ஷன் கவுன்சில் இருக்கிறது. அதனுடைய தலைவராக எக்ஸ் அஃபிஷியோ சேர்மனாக
டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இருக்கிறார். அதை தவிர அபிஷியல், நான் அபிஷியல் என்று நான் அபிஷியல் சமூக சேவகர்கள் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் குறைந்தபட்சம் வருடத்திற்கு 2 முறையாவது கூட்டம் கூடி நிச்சயமாக நுகர்வோருடைய உரிமைகளை நிலைநாட்டவும் கன்சூமர் அவேர்னஸை மக்களிடத்திலே கொண்டு வரவும் நிச்சயமாக பாடுபட வேண்டும் என்று சட்டம் சொல்லுகிறது. ஆனால் அந்த சட்டம் வெறும் ஏட்டளவில் மட்டும்தான் இருக்கிறது. எனக்கு தெரிந்து நான் காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் சென்னை மாவட்டத்திலும் பணியாற்றி இருக்கிறேன். இதுவரையில் அந்த கன்சூமர் புரொடெக்ஷன் கவுன்சில் என்பது தூங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. அதற்காக ஒதுக்கப்பட்ட நிதியை என்ன செய்கிறார்கள் என்று யாருமே பார்ப்பதில்லை. ஒவ்வொரு மாவட்ட நீதிமன்றத்திலும் ஒவ்வொரு நீதிமன்றத்திலும் சபார்டினேட் கோர்ட்ஸ்ல கூட லீகல் எய்ட் சட்டப்பணிகள் ஆணைக்குழு இலவச சட்ட உதவி மையம் வைத்திருக்கிறது. இலவசமாக சட்ட உதவி கிடைக்க வழி செய்கிறது. ஆனால் இந்த கன்சூமர் புரொடெக்ஷன் கவுன்சில் எங்காவது நுகர்வோருக்காக ஒரு ஆலோசனை கொடுக்கிறதா என்று சொன்னால் நிச்சயமாக கிடையாது. அது மட்டுமல்ல, இவர்கள் ஒரு நுகர்வோர் நலன் என்று எத்தனையோ பத்திரிகைகளை கொண்டு வரலாம். இன்னும் கேட்டால் அந்த பணத்தை சரியான விதத்திலே பயன்படுத்துவதற்கு ஏற்ற ஆக்கப்பூர்வமான காரியங்களை செய்யலாம். இந்த நுகர்வோர் நீதிமன்றங்களுக்கு மாநில ஆணையத்துக்கு அட்லீஸ்ட் சூமோட்டாவாக சில நுகர்வோர் குறைபாடுகளை எடுத்து நடத்தக்கூடிய அளவுக்கு சட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்பட வேண்டும். இப்போது உயர்நீதிமன்றத்தில் ஒரு பிரிசன்ல இருக்கிற கைதியிடம் விசாரணை நடத்த வேண்டும் என்றால் வீடியோ கான்பரன்சிங் மூலம் செய்ய முடியும். அதே போன்ற வசதி நுகர்வோர் நீதிமன்றங்களிலும் நுகர்வோர் ஆணையத்திற்கும் தரும்படியாக சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட வேண்டும்.